ஒரு நாள் மழையும் புயலும் மிகவும் பெய்தன. ஆற்றில் கொள்ளையர்கள் வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஒருவர் பார்த்தார், ஒரு கொள்ளையர் வருகிறார் என்று. அந்த கொள்ளையர் வருகிறான் என்று அவன் மனைவியிடம் சொன்னான். அந்த கொள்ளையரை நாம் பிடித்தால் நம் வீட்டில் படுக்கைகள் செய்யலாம், நாற்காலிகள் செய்யலாம் என்று சொன்னான். நமக்கு இனி எந்த ஆபத்தும் இருக்காது, எந்த சிரமமும் இருக்காது, தேவையான அளவு மரப்பொருட்கள் இருக்கும் என்று சொல்லி உடனே ஆற்றில் குதித்தான். அந்த கொள்ளையரிடம் கயிறு கட்டி கொண்டு நீந்தி கொண்டு சென்றான். அந்த கொள்ளையரை பிடித்தான். அந்த கொள்ளையரை கவனமாக கரைக்கு கொண்டு வர வேண்டும். கரைக்கு கொண்டு வர வேண்டிய அந்த கொள்ளையன் கரைக்கு வருவது போல இவன் மட்டும் அவனுடன் சேர்ந்து அடித்து செல்லப்படுகிறான். மனைவி பிள்ளைகள் கத்துகிறார்கள், அழுகிறார்கள். ஏங்க அப்படியே போய் கொண்டிருக்கிறீர்களே, அவனுடன் சேர்ந்து கரைக்கு வந்து விடுங்கள், கரைக்கு கொண்டு வாருங்கள் என்று உரக்க கத்துகிறாள் மனைவி. இந்த கத்துக்களை கேட்ட மற்ற மீனவர்கள், அவர்களது குடும்பங்களும் வெளியே வந்தார்கள். என்னடா என்ன ஆச்சு? அப்பா கொள்ளையனை பிடிக்க போனாரு, அதை கொண்டு வராமல் அவனோட போய்விட்டான். அடே உனக்கு என்ன ஆயிற்று? முன்புறம் ஒரு பெரிய சுழல் இருக்கிறது, அதில் விழுந்தால் உயிரோடு தப்பும் வாய்ப்பு இல்லை. அந்த கொள்ளையனை விட்டுவிட்டு உன் உயிரை காப்பாற்றிக்கொள், விட்டுவிட்டு வந்துவிடு என்று எல்லோரும் கத்துகிறார்கள். மனைவி அழுகிறாள், குழந்தைகள் அழுகிறார்கள். அப்பா அப்பா அந்த கொள்ளையனை விட்டுடு அப்பா, உன் உயிரையாவது காப்பாற்றிக்கொள் அப்பா, வந்துவிடு அப்பா என்று கிராமத்தில் உள்ள எல்லோரும் கத்துகிறார்கள். அவன் திரும்பி சொல்வது என்ன தெரியுமா? அடே கரையை கடந்து என் பிள்ளைகளுடன் இருக்க வேண்டும், எனக்கு ஆசை இருக்கு, இது என்னை விட விடலடா, அது உன்னை விட விடாதது என்னடா, அதை விட்டுவிட்டு வந்து விடுடா, நான் உயிரோடு இருக்கணும் என்ற ஆசை இருக்கு, என் மனைவி பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கு, ஆனா விட்டு விடணும் என்று நினைத்தாலும் இது என்னை விடவில்லைடா, ரொம்ப பிடிச்சு கொண்டிருக்குதுடா, அதை பிடிப்பது என்னடா? என்ன பேசுற? என்ன ஆயிடுச்சுடா? திருடன் என்று சொல்லி அருகில் வந்தேன்டா, திருடனோ என்று நினைத்து பிடித்தேன்டா, சீலை பார்த்தால் இது திருடன் கிடையாதுடா, இது ஒரு மூதாட்டி, என்னை ஈர்த்தது, என்னை உத்தது, வீட்டுக்கு கொண்டு வந்தால் தேவையான மரப்பொருட்கள் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தது, அருகில் போனதும் தான் புரிந்தது அது என்னவென்று. மூதாட்டி என்று சொன்னேன். அந்த மூதாட்டி என்ன செய்தாள்னு தெரியுமா? அவள் நேராக அவனை பிடித்துக் கொண்டாள். நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கை என்ன? வெளியே வர வேண்டும். அந்த நம்பிக்கை என்ன? வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை என்ன? மனைவி பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். ஆனால் இப்போது என்ன நடக்க போகிறது? எதை அந்த கவர்ச்சி ஈர்த்ததோ, எதை அந்த நம்பிக்கை உருவாக்கினதோ, அதுவே அவனை நேராக பிடித்து இறுக்கமாக கட்டி வைத்தது, பிணைத்து விட்டது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஏதோ ஒரு கவர்ச்சியில சிக்கி கொண்டுள்ளீர்கள், ஏதோ ஒரு அசுத்தமான பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டீர்கள், யாரோ ஒருவருக்கோ ஏதோ ஒன்றுக்கோ உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டீர்கள். அதனால் அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. பரிசுத்தமாக வாழ்வதும், மனைவி பிள்ளைகளை நேசிப்பதும், கணவருடன் மகிழ்ந்திருப்பதும் உங்களால் இயலவில்லை. நல்லா படிக்க முடியல, வேலை செய்ய இயலவில்லை, நிதி ரீதியாக நிலைக்கவில்லை, கடன்களை தீர்க்க முடியாமல் போய்விட்டீர்கள், ஆரோக்கியமாக இருக்க முடியாமல் போய்விட்டீர்கள். காரணம் தெரியுமா? அபவித்திரமான பழக்கங்களில் நீ கட்டுப்பட்டிருக்கிறாய். உன் இதயம் தேவனுக்கு முன்பு சரியாக இல்லை. கடுமையான தீமைக்கும் ஊழல் அடிமைத்தனத்திற்கும் நீ கட்டுப்பட்டிருக்கிறாய். நீ அழிவதற்கு முன்பும் நரகத்திற்கு செல்லும் முன்பும் தேவன் இனி நீ எனக்கு தேவையில்லை என்று உன்னை வெட்டிவிடும் முன்பும் மனம் திரும்பு.